நியூஸ் ஒன் எக்ஸ்பிரஸ். தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறி வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மாவட்டத் தலைவர் அப்துல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற பேரணி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தொடங்கி பிரதான சாலைகளின் வழியாகச் சென்று சின்னக்கடை தெருவில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக TNTJ மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும், பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, பாலியல் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும், பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியது, பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் காமுகர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கண்டன பேரணி நடத்தி வருகிறோம். போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 25,000க்கு மேற்பட்ட சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி பேசும் தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக TNTJ நடத்தும் பேரணிக்கு பல்வேறு இடங்களில் தடை விதிப்பதன் மூலம் தமிழக முதல்வர் இந்த விஷயத்தில் இரட்டை வேடம் போடுகிறார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் கடற்பகுதியில் 5க்கும் மேற்பட்ட எரிவாயு கிணறுகள் தோண்ட ஹிந்துஸ்தான் நிறுவனம் முயற்சிக்கிறது. இது சுற்றுச்சூழல், வேளாண்மை, கடல்வாழ் உயிரினங்கள், மீனர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் குறித்த விவரத்தை அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இஸ்லாமியர்களின் 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்றார். இந்த பேரணியில் பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் பங்கேற்றனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக சிறிய பெண்களுக்கு எதிராக, சிறாருக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டை செய்யக்கூடிய காமுகர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், அந்த மரண தண்டனை எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்களை யாரும் செய்யாமல் தடுக்கக்கூடிய வகையில் அந்த தண்டனைகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சிறாருக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றங்களை கண்டித்து கண்டன பேரணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செயல் திட்டத்தை, இந்த நோக்கத்தை நாங்கள் ஏன் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், போக்சோ சட்டம் என்பது சிறாருக்கு எதிராக குற்றவாளிகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் என்று சொன்னால், சிறாருக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 25,000க்கு மேற்பட்ட சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெற்று இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அவ சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், சிறாருக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றங்கள் குறையப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழக மக்களிடத்தில் சிறாருக்கு எதிராக எப்படிப்பட்ட பாலியல் குற்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்கின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வு மூலம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாங்கள் இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு சிங்கப்பெண் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினார். அதனுடைய நோக்கமே பெண்களின் பாதுகாப்பு தான். ஆனால் இன்றைக்கு தமிழக முதல்வர் இரட்டை வேடம் போடுகிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. காரணம், இது போன்ற குற்றச் செயல்கள் நடைபெறக்கூடாது, சிறாருக்கு எதிராக குற்றம் செய்யக்கூடியவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பேரணிக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது.
இன்றைக்கு பல இடங்களில் தடையை மீறித்தான் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சிங்கப்பெண் என்கின்ற செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது முதல்வர் விஜய் சொல்கிறார், பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய, குழந்தைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள் எனக்கு மனதை நெகிழ செய்கிறது, கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது என ஒருபுறம் பேசுகிறார். ஒருபுறம் இது குறித்து நாங்கள் விழிப்புணர்வை நடத்தினோம் என்று சொன்னால் எங்களுக்கு விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதற்கு அனுமதி தருவது கிடையாது. ஏதாவது ஒரு மூத்திர சந்தில போய் அப்படி பேரணி நடத்துக்குங்க, மக்கள் இல்லாத இடத்துல கூடி நீங்க அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு எங்களை மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அப்ப தமிழக முதல்வருக்கு இது கவனத்திற்கு செல்கிறதா இல்லையா? அவருடைய பொறுப்புல தான் காவல்துறை இருக்கிறது. அப்ப மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றோம், விழிப்புணர்வு பிரச்சாரம், வீதி எங்கும் சென்று பிரச்சாரம் செய்கின்றோம். 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோம். ஆனால் சிறாருக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினால் அதை தமிழக அரசு தடுக்கிறது என்று சொன்னால் தமிழக முதல்வர் இரட்டை வேடம் போடுகிறாரோ என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. அடுத்ததாக கடலூர் பரங்கிப்பேட்டை அருகில் ஹிந்துஸ்தான் எரிவாயு நிறுவனம் தற்போது 5க்கும் மேற்பட்ட எரிவாயு கிணறுகளை தோண்டுவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு வங்கக்கடலில் எடுப்பதாக தகவல் தெரிகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மீனவர்கள் தொழில் சார்ந்த ஒரு நகரமாக இருக்கிறது. கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் வேளாண்மை முதன்மை தொழிலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களில் ஹிந்துஸ்தான் போன்ற நிறுவனங்கள் வங்கக்கடலில் எரிவாயு எடுப்பதற்கான கிணறுகளை அமைத்தது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழலை பாதிப்பது மட்டுமல்லாமல் வேளாண்மை தொழிலை முற்றிலுமாக அழித்துவிடும், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிடும், கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களின் எதிர்காலம் என்பது உயிரினங்கள் இல்லாத நிலை உருவாகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹிந்துஸ்தான் நிறுவனம் அங்கு எரிவாயு கிணறுகளை தோண்ட இருக்கிறது என்கின்ற தகவல் தெரிகிறது. இதை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தமிழக முதல்வருக்கு எங்களுடைய மற்றொரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், டாஸ்மார்க் சுமார் 717 டாஸ்மார்க்களை நாங்கள் மூடி இருக்கிறோம் என தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் அறிக்கை விடுகிறார்கள். எங்களுக்கு அதனால் பல ஆயிரம் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் நாம ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலோ அல்லது எந்தெந்த டாஸ்மார்க்குகள் மூடப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை வழங்குமாறு கேட்டோம் என்று சொன்னால் அமைச்சர் முதல் முதல்வர் வரை அமைதியாக இருக்கிறார்கள். அப்ப உண்மையிலே இந்த டாஸ்மார்க் மூடப்பட்டதா அல்லது பெயரளவில் இவர்கள் வார்த்தைகளால் மட்டுமே இதை சொல்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் வெளிப்படைத்தன்மை தமிழக அரசு உடனடியாக சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கின்றோம். இறுதியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் இன்றைக்கு விஜய் ஆட்சிக்கு முதல்வராக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால், தாவேகா இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சிறுபான்மையுடைய வாக்கு என்பது மிக மிக முக்கியமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப சிறுபான்மையினர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் தமிழக முதல்வர் கவனம் செலுத்துவார். ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது போதுமானதாக இல்லை. அதை உயர்த்தி உடனடியாக வழங்கக்கூடிய ஆவணங்களை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும். இதுவரை இடஒதுக்கீடு மூலம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், கல்வியில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த வெள்ளை அறிக்கையும் தமிழக முதல்வர் வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.